இட்ஸ் போட் சினிமாவில் இந்த இப்படி என்ன ஷோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி எபிசோட நம்ம எவிக்ஷனோட தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து கார்டு வந்து ரொம்ப நேரம் இழுக்காமல் எடுத்து காமிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சத்யா வந்து சொல்லியிருப்பார், இது மாதிரி எனக்கு இந்த வீட்டில் வந்து இருக்கிறது போதும்னு முடிவாயிடுச்சு, போதும்னு தோணிடுச்சு, வெளியே போய் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போது அந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அவர் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அவரை வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து காட்டுறாரு. அந்த கார்டை காட்டினதுக்கப்புறம் வெளியே வர சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட்டு ரஞ்சித் அவர்கள் வந்து தேம்பி தேம்பி அழுகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்க 2 பேரும் அப்பப்போ வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்காக வந்து அவர் அழுதது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி பயங்கரமாக 2-3 இடத்துல வந்து கதறி அழுதது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஜெஃப்ரியும் சத்யாவும் தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பிரிவு வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது 3 டைம் மேலே வந்து அழுதுட்டார். அதுக்கப்புறமா பாய்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டு எல்லோரும் புஷ்அப்ஸ் எடுத்தாங்க. 10 புஷ்அப்ஸ் வந்து எடுத்தாங்க 10 வீக்ஸ் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து சத்யா கூட வந்து முஸ்தஃபா சாங்க்கு வந்து டான்ஸ் ஆனாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாடல் வந்து அவருக்காக வந்து டெடிகேட் பண்ணார் பாடி. அதுக்கப்புறம் அவர் வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே வந்து அன்ஷிதா கிட்டே வந்து சொல்லி அழுதுட்டு இருந்தார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸாக வந்து அவன் தான் ரொம்ப தைரியம் கொடுத்தான் இனிஷியலாக, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து ஜெஃப்ரி வந்து அழுதுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து அவருடைய எவிக்ஷனில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உள்ள. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.